வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா சர்வதேச விருதுகளை வென்று சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்துல வெளிவந்திருக்கிற அங்கம்மாள் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தோட கதை எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கோடி துணி கதையை அடிப்படையாக வச்சுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துல அங்கம்மாள் அப்படிங்கிறவங்க கணவர் இல்லாத ஒரு கிராமத்து பெண்ணா இருக்கிறாங்க. அவங்க தான் தன்னுடைய உழைப்பால தன்னுடைய 2 பசங்களையுமே வளர்த்து ஆளாக்குறாங்க. அவங்களோட 2வது பையன் டாக்டரா இருக்கிறாரு. அவரு சிட்டில இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா அம்மா பையனோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. இந்த விஷயம் 2வது பையனுக்கு தெரிய வர அந்த பையன் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க வரும்போது அம்மா பிளவுஸ் இல்லாம இருந்தாங்கன்னா கௌரவ குறைச்சலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அம்மா கிட்ட பிளவுஸ் போடும்படி கோரிக்கை வைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட மிகப்பெரிய பலம் கீதா கைலாசம் அவங்களோட நடிப்பு தான். அவங்களோட நடை, உடை, பாவனை, உச்சரிப்பு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்க அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துல சரண் மற்றும் பரணி இவங்களோட நடிப்பு கூடுதல் பலமாவே இருக்குது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இன்னொன்னு, இந்த படத்தோட யதார்த்தம், கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்க இருக்கிற சின்ன சின்ன ஈகோ என்னென்ன, உறவுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்சிகளா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் ஒரு பெண்ணோட உடை சுதந்திரம் மற்றும் உடல் சார்ந்த உரிமை இந்த விஷயத்த டீப்பா பேசுது. அதை இவங்க திரைக்கதையில நல்லாவே கையாண்டிருக்கிறாங்க. நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு டிராமா கேட்டகரி மூவி. ஸோ பொறுமையா தான் இந்த படத்தை நீங்க பார்த்தாகணும். ஓவராலா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான் இந்த படம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.